செயலியை மெட்டா நிறுவனம் வாங்கிய பிறகு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பயனாளர்களின் வசதிக்கேற்ப அவ்வப்போது புதிய அப்டேட்களை வழங்கி வருகிறது. பயனர்களின் வசதிக்கேற்ப தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் மெட்டா பல அப்டேட்டை வழங்கி வருகிறது. ஃபேஸ்புக்கில் உள்ள வசதிகளை முதலில் இன்ஸ்டாகிராமில் அறிமுகம் செய்தது. இப்போது வாட்ஸ்அப் செயலியிலும் இரண்டிலும் உள்ள அப்டேட்டுகள் கிடைக்கின்றன. அதோடு வாட்ஸ்அப்பில் UPI பேமெண்ட் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் வாட்ஸ்அப்பில் ப்ரீபெய்ட் மொபைல் டாப் அப் செய்யும் வசதி படிப்படியாக இந்தியாவில் உள்ள ஆண்ட்ராய்டு மற்றும் iOS பயனர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சேவை உடனடியாக அனைவருக்கும் கிடைக்காது. இந்த புதிய சேவையை பயனர்கள் ஆப்பின் முகப்புத்திரையில் உள்ள ₹1 குறியீட்டு ஐகான் மூலம் அணுகலாம். இது பேமெண்ட்ஸ் பகுதிக்கு அழைத்து செல்லும். இங்கு எந்த ஒரு மொபைல் எண்ணையும் தேர்வு செய்து டெலிகாம் ஆபரேட்டரை உறுதி செய்து கிடைக்கும் பிளான்களை பார்த்து பரிவர்த்தனையும் முடிக்கலாம். UPI டெபிட் கார்டுகள் மற்றும் கிரெடிட் கார்டுகள் போன்ற பல்வேறு பேமெண்ட் ஆப்ஷன்கள் உள்ளன. ரூபாய் ஷார்ட்கட் தனிப்பட்ட சாட் உரையாடல்களுக்குள்ளும் அணுக கிடைக்கிறது. இதனால் பயனர்கள் தற்போதைய உரையாடல்களில் இருந்து வெளியேறாமல் பேமெண்ட்டுகளை தொடங்கலாம் அல்லது ரீசார்ஜ் சேவைகளை அணுகலாம். இந்த புதிய அம்சம் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் வாட்ஸ்அப்பின் ஒருங்கிணைப்பு மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய படியாகும். இந்த பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே சில நகரங்களில் மின்சாரம், தண்ணீர் கட்டணங்கள் செலுத்துவதற்கும் மெட்ரோ டிக்கெட் முன்பதிவு செய்ய உதவுகிறது. மேலும் சாட்பாட்கள் மூலம் வணிகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்கிறது. மொபைல் ரீசார்ஜ்களை சேர்ப்பது இந்தியாவின் ஏராளமான வாட்ஸ்அப் பயனர்களுக்கு இதன் மதிப்பை மேலும் அதிகரிக்கிறது.